விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபத்தில் அமர்ந்த புத பகவான், அவரோடு அமர்ந்த யோகாதிபதி, முயற்சிக்குரிய 3ஆம் இடத்ததிபதி, இந்த பலத்தினால் இந்த வாரம் முழுவதும் பலத்தையும் பயனையும் அடைய காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, அதாவது 5/5/2024 முதல் 11/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும், உங்கள் ராசிநாதன் புத பகவானும் அவரோடு யோகாதிபதி சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க கற்றுக்கின்றார். தனாதிபதி உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால தன லாபங்கள் இந்த வாரம் அதிகமாக பலன் கிடைக்கும். பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதையும் இல்லை, பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 5/5/2024 திதி மாலை 4 மணி வரை தேய்பிறை துவாதசி திதியும், அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. மாலை 6 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். அமிர்தயோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு சுப முகூர்த்த நாள், அன்றைய தினம் பிரதோஷ தினமாகவும் அமைகிறது. அப்போ 2 விசேஷம் அன்றைக்கி வருது. அடுத்த திங்கட்கிழமை 6/5/2024 திதி மதியம் 1:30 மணி வரை தேய்பிறை திரியோதசி திதியும், அதன் பின்பு சதுர்த்தசி திதியும், மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரமும், அதன் பின்பு அஸ்வதி நட்சத்திரமும், சித்தயுகம் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அப்போ இந்த வாரத்தில் 2 நாள் சுபமுகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அன்னைக்கு. அடுத்த செவ்வாய்க்கிழமை 7/5/2024 திதி பகல் 11 மணி வரை சதுர்த்தசி திதியும், அதன் பின்பு அமாவாசை ஆரம்பிக்கிறது. திதி அமாவாசை திதி வருகிறது. அன்று மதியம் 3 மணி வரை அசுபதி நட்சத்திரமும், அதன் பின்பு பரணி நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய அந்த நாள் அமாவாசை தினமாக வருகிறது, யோகமான நாள். அடுத்து 8/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணி வரை அமாவாசை திதி, அதன் பின்பு பிரதமை திதி வருகிறது, வளர்பிறை பிரதமை திதி. மதியம் 2 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம். சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 9/5/2024 திதி வளர்பிறை துவிதியை திதி, மதியம் 1:30 மணி வரை கார்த்திகை நட்சத்திரம், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது. மரணயோகம் கூடிய அந்த நாள் சந்திர தரிசன நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 10/5/2024 திதி வளர்பிறை திருதியை திதி, மதியம் 1 மணி வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். மரணயோகம் சித்தியோகம் கூடிய சுபமான அந்த நாள் அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது. அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்ற அர்த்தம். அப்போ ஒரு வீட்டில் அல்ல அல்ல குறையாதது என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு தானியங்கள் தான் இருக்கணும். அப்போ உணவு தானியங்களே அன்று வாங்குவது சிறப்பான விஷயம். அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா இவையெல்லாம் அன்னபாக்கியமாக என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அட்சய திருதி அன்றைக்கு அந்த இதை வாங்குறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. இப்போ தங்கம் வாங்குகிறாங்க, அது என்ன ஆகுறதுங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 11/5/2024 திதி வளர்பிறை சதுர்த்தி திதி,
மதியம் 1 மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய ஒரு நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி, வார, யோக, நட்சத்திர அமைப்புகள். மிதுனராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா தனாதிபதி உச்சம் பெறுவதும் அவர் உங்கள் ராசியில் வந்து அமர்றதும் பணப்பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும். லாபங்களே நிறைய கிடைக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக அதே மாதிரி வியாபார ரீதியாக சிறிது கடன் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழிலுக்காக கடன் வாங்கும் இல்லையா, அந்த சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கவனமாக இருந்தால் யோகம், கவனம் இல்லை என்றால் கடன், நோய், வம்பு வழக்கு கைகோர்த்து வரும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு லாபமான வாரம். திருப்தியும் யோகமும் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். பணிச்சுமைகள் சற்று குறையும். வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். லாபமான யோகமான வாரமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. பலமான வாரமாக அமையக்கூடிய பலம் பெற்ற புத பகவான் லாபத்தில் அமர்ந்ததுக்கு காரணத்தினால பலம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுபமான வாரம். ஏனென்றால் வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாளுமே சுபமுகூர்த்த நாள். அதுக்கப்புறம் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வளர்பிறை திதிகள் தான் வருகிறது. அதனால் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் பார்க்கலாம், பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்தளவுக்கு யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. செவ்வாய் பகவான் அவர் ராகுவோட சேர்ந்திருக்கனால தேவையில்லாத தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதே மாதிரி த்ரோட் கொஞ்சம் பெயின் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நலம் தரும். வயிறு சார்ந்த விஷயங்கள் கூட சில நேரத்தில் தரும். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளும் காரணத்தினாலும் அல்லது அலைச்சல் அதிகமாக இருக்கும் காரணத்தினாலும் வீண் அலைச்சலை தவிர்த்தல் நலம் தரும். அப்படி அலைச்சக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். சுபமும் யோகமும் கலந்த கலப்பு பலன். ஏனென்றால் 7ஆம் இடத்ததிபதி குரு பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. சுப லாபங்கள் நிறைய கிடைக்கும். சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறனால இன்னும் லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும். கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் லாப பலங்கள் நிறைய கிடைக்கும். குழந்தைகளால் யோகம் கிடைக்கும். குழந்தைக்கு யோகம் கிடைக்கும். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. மனம் விரும்பிய பல விஷயங்கள் நெகிழ்ச்சியோடு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. சுப மங்களங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளவு லாபமும் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும். அவ்வளோ பலமும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப அமாவாசை தேதியில் அவரவருடைய இறந்த முன்னோரில் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய அச்சய திருதியில் குடும்பம் வர உணவு சார்ந்த விஷயங்களை நம்ம சொன்ன மாதிரி உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் வாங்குங்க. நல்ல லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.